ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய கிழிஞ்சு போன பை இல்லை ரொம்ப பழசான பை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பையை வச்சு எப்படி ஒரு க்ரோ பேக் நம்ம ஈஸியாக சிம்பிளான எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய சைடுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கும். அந்த இடத்த வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சைடில் வந்து 2 பக்கமும் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அதுலேயும் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், ஒரு பக்கத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை அப்படியே விரித்து வச்சிடலாம். இனி இதை இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு நம்ம கரெக்டாக இதில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை 2ஆக மடிச்சுக்கலாம். இதை மடிக்கும்போது நமக்கு வந்து எந்த பக்கம் உள்ளே வேணுமோ அந்த பக்கம் வெளியே வர மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒயிட் கலர் வெளியே இருக்க மாதிரி தான் வேணும். அதனால் நான் இப்போ ஒயிட் கலர் உள்ளே இருக்க மாதிரி வச்சு தையல் போடுறேன். அப்போ தான் நம்ம திருப்பும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்துக்கு மட்டும் நம்ம தையல் போட வேண்டாம். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 பக்கத்துக்கும் நம்ம தையல் போடணும். இப்போ நான் ஒரு பக்கத்தை தைச்சி எடுத்துட்டேன். இனி அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மேல் பக்கம் இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். சுற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடம் வர வரைக்கும் தைச்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தைச்சதுக்கப்புறமா இதோட 2 கார்னர்லேயுமே 4 இன்ச் 4 இன்ச் வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 2 பாயிண்ட்டுமே இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இதோட இன்னொரு பக்கத்துலேயும் நான் 4 இன்ச் 4 இன்ச் வர்ற மாதிரி லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம 4 இன்ச் 4 இன்ச் 2 சைட்லேருந்து எடுத்து வச்சா அந்த பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சு ஒரு தையல் வந்து போடணும். இதே மாதிரியே அதோட இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம பிடிச்சி இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கார்னரை வந்து இந்த மாதிரி மடித்து வந்து தைச்சிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக இந்த மாதிரி தைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி தைச்சோன்னா ஒரு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் பைக்கு. அதனால் இது வந்து இந்த பக்கமாகவும் திருப்பி தைச்சிக்கலாம், இல்லை அந்த பக்கமாகவும் திருப்பி தைச்சிக்கலாம், எப்படி வேணால் தைச்சிக்கலாம். உங்களுக்கு தைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இதை அப்படியே கூட நம்ம விட்டுடலாம். ஏன்னா இது உள்ளே தான் வரும். இது தைக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி அதோட 2 பக்கத்துலேயுமே நம்ம மடித்து அடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட க்ரோ பேக் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் நம்ம மீதி கொஞ்சமாக துணி வச்சுருந்தோம், அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வச்சு நம்ம அழகாக ஒரு சின்னதாக ஒரு க்ரோ பேக் ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் மீதி இருந்த அந்த பையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 பக்கம் ஓப்பனாகவும் ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸாகவும் இருக்குது. இந்த பை வந்து நமக்கு ஹைட்டாக வேணும்னா இந்த ஹைட்டாக வர மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு இப்போது ஹைட்டாக வேண்டாம், விட்டு தான் கொஞ்சம் அதிகமாக வேணும். ஹைட் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். அதனால் நான் வந்து இந்த பக்கம் இருக்க மாதிரி தைக்கிறேன். இப்படி தைக்கும்போது நமக்கு வந்து வீதி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஆனால் ஹைட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இப்படி வச்சு நான் 2 பக்கமுமே 4 இன்ச் 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 4 இன்ச் 4 இன்ச் மார்க் பண்ண அந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் 4 இன்ச் 4 இன்ச் தான் எடுக்கணும்னு இல்லை, 3 இன்ச் கூட எடுத்துக்கலாம். 3 இன்ச்சுக்கு எடுத்திங்கன்னா ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கத்தையும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி தைக்க போகிறோம்.
நமக்கு எந்த பக்கம் வெளியே வரணுமோ அந்த பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு வந்து ஒயிட் கலர் தான் வெளியே வரணும். அதனால் நான் வந்து ஒயிட் கலர் உள்ளே இருக்க மாதிரி வச்சு தைக்கிறேன். இன்னொரு பக்கம் க்ளோஸாக தான் இருக்குது, அதனால் அதை தைக்க வேண்டாம். நீங்கள் கட் பண்ணதில் ஓப்பனாக இருந்ததுன்னா தைச்சிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கம் மட்டும் நமக்கு ஓப்பனாக இருந்தால் போதும், மீதி எல்லா பக்கமுமே க்ளோஸ் ஆகி வர மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண இந்த பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த 2 கார்னரும் ஜாயின் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். நம்ம அதே மாதிரியே இன்னொரு பக்கத்தையும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இதில் வந்து மேல் பக்கத்தை வந்து நான் வந்து மடித்து தைச்சிக்கல, ஏன்னா இது வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இல்லை, அதனால் நான் மடித்து தைச்சிக்கல. உங்களுக்கு வேணும்னா தைச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட 2 க்ரோ பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம செடி நட்டுட்டு பார்க்கலாம். இதோட லென்த் வந்து பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ செடி வேணாலும் இதில் நட்டுக்கலாம். இது ஃபுல்லாக நான் இப்போது மண் நிரப்பிட்டேன். இதில் நான் இப்போது கீரை விதை தான் போட போகிறேன். இது எல்லாமே முளைச்சி வர்றதுக்காக தான் இப்போ வைக்கிறேன். இது முளைச்சி வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்து நம்ம வேறு எதுலையாவது தான் வைக்கணும். அதனால இப்போ நிறைய விதை வந்து போட போகிறேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக பயிர் வந்து முளைக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து நட போகிறேன். இது வந்து வருமானு தெரில, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன பையில் வந்து நான் கொஞ்சமாக தர்பூசணி விதை வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் போட்டு வைக்கிறேன். இது வந்து முளைச்சதுக்கப்புறம் வேறு எதுலையாவது தான் நடணும், அதனால் இப்போதைக்கு இந்த சின்ன பையில் போதும், அதனால் இதிலே நான் நட்டு வச்சுக்கிறேன். இது வந்து அரைக்கீரை தண்டு. நாங்கள் அரைக்கீரை வாங்கினதுலேருந்து கொஞ்சமாக தண்டு இதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் நட்டு வைக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம போட்டது வந்து தண்டங்கீரை விதை, இது வந்து அரைக்கீரை. இதுக்கு தண்ணி விடும்போது எப்போவுமே நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து தான் விடணும். இதுக்கு வேணும்னா அப்பப்போ தெளிச்சிக்கலாம், ஆனால் ஒரேடியாக எப்போவுமே நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோன்னா விதை எல்லாமே அழுகிரும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.